வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா முத்துக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்க ஜாம்பவான கிராமம் தான். முத்துக்கோட்டைன்னா உங்களுக்கு டக்குனு ஆகிறது பாத்தீங்கன்னா விநாயகத்துக்கு நம்ம கருப்பு புதானந்தம் தான். ஜாம்பானோடன்னு பேர் வந்ததுக்கு முக்கிய காரணம் என்ன பாத்தீங்கன்னா 1940 முதல்ல விவசாய சங்கம் ஆரம்பிச்சதே தஞ்சாவூர் மாவட்டத்துல இங்க இருந்து ஆரம்பிச்சாங்க. பண்ணையார் அடிமைத்தனம் அதை முற்றிலும் சமூக கிடைக்கணும்னு போராட்டத்துல சிவராமன் ஐயாவரும் மற்ற இளைஞர் எல்லாம் போராடி சமூக நீதி பெற்று தந்தாங்க இந்த கிராமத்துக்கு. அதனாலதான் இது வந்து விவசாய பேசு கிராமம்னு சொல்றாங்க. இது ஒவ்வொரு வீடும் பாத்தீங்கன்னா அழகா தென்னத்தோப்போட அழகா இயற்கையோட ஒத்துழைச்சு வாழ்றாங்க. சிறப்பம் அண்ணன் சொல்லுவாரு, அண்ணன் நேரடியா பேசிட்டு இருக்காரு. சார், எங்களுக்கு இந்த ஊரை பொறுத்தவரை பலமான ஏரியா, தென்னந்தோப்பு அதிகம், நல்ல இயற்கை தாவரங்கள்லாம் அதிகமா இருக்கும். அதே இடத்துல ஊர் வாழ் மக்களும் ரொம்ப சூப்பரா உள்ளவங்க. இதுல இருந்து கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் போயிட்டோம்னா லகுன் இருக்கு. லகுன்ல வந்து ரொம்ப இயற்கையெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஏரியா ஜாம்பூனோட ஏரியா. பக்கத்துல ஒரு தர்கா ஒண்ணு இருக்குது, ஷேக்லாவது ஒளி உள்ள தர்கான்னுட்டு. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாச்சு. இந்த தர்காவுக்கு வந்து நோய், அதாவது பில்லி சூனி ஏவல்கள் உள்ளவங்க தர்காவுக்கு கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மைசூரு எல்லா ஏரியாவில இருந்தும் வந்து எஜமான வந்து வணங்கிட்டு துவா பண்ணிட்டு போறாங்க. ரொம்ப அருமையான ஊரு. காளியம்மன் கோயில் பக்கத்துல இருக்கு. இந்த காளியம்மன் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்க. கருப்பு முருகானந்தம் பார்த்தோம். நடுவில் அழகா இயற்கையோட ஒற்றுமைக்கு அழகா சந்தோஷமா வாழ்றாங்க. அது மாதிரி தான் ஒவ்வொரு கிராமத்துல எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எல்லாமே தென்னந்தோப்புக்கு நடுவில் வீடு இருக்கு. இது மாதிரி இயற்கையை ஒத்துழைச்சு ஒருங்கிணைந்து வாழ்ற கிராமம் தமிழ்நாட்டிலேயே வேற எங்கேயும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். சிட்டில இருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், ஃபார்ம் ஹவுஸ் வந்து வெளியே வந்து தங்கி அது ஒரு இயற்கை ஒற்றுழைச்சு வாழ்றேன்னு ஒரு நாள் 2 நாள் தங்கி போறாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த கிராமமே மொத்தமே பாத்தீங்கன்னா எல்லாம் இயற்கையோட இணைஞ்சு எல்லாம் சந்தோஷமா ஹாப்பியா அவ்வளவு சந்தோஷமா வாழ்றாங்க. அதை பார்த்தா நம்மளுக்கே சந்தோஷமா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா வந்தீங்கன்னா இந்த கிராமம் வந்து ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்க. இந்த ஓடை பாத்தீங்கன்னா ரோட்டுக்கு பக்கத்துலயே ஓட போகுது. அது ஒண்ணு ஜாம்பவான் என்ன எல்லாரும் ஜாம்பவான் மாதிரி தான் இருக்காங்க. ஐயா வரைக்கும் எல்லாமே விவசாயத்துக்காக போராடினவங்க. அதனாலதான் ஜாம்பவான் அங்க ஓடுது. ஜாம்பவான் ஓடைன்னு வந்திருக்குன்னு நாங்க ஒரு கெஸ் பண்றோம். அவ்வளவு அழகான கிராமம். இது மாதிரி ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி கிராமங்கள் நிறைய இருக்கு. நம்ம டெல்டா ஓரத்துலயும் சரி, இங்கேயும் சரி அவ்வளவு கிராமங்கள். அது மாதிரி முத்துப்பட்ட ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அலையாத்தி காடுகள். நடக்கிற விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வந்து இந்தியால வேர்ல்ட்லயே ஃபேமஸ். வந்து பாத்தீங்கன்னா தெரியும், விநாயகர் சதுர்த்தி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும். இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா இந்த ஜாம்பவான் கிராமம் தான் சொல்றாங்க. முத்துப்பட்டை கிடையாது, இந்த ஜாம்பவான் கிராமம் தான். முத்துப்பட்டை சுற்றி உள்ள பக்கத்துல உள்ள கிராமம் தான் ஜாம்பவானோட. அவ்வளவு அருமையான இருக்கும். இங்க இருக்க எல்லாருமே ஜாம்பவான் மாதிரி தான் வாழ்றாங்க. இந்த ஊரை பத்தி மேற்கொண்டு வேற எதுவும் தகவல் தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ல நீங்க அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம பேஜை கூலிங் கிளாஸ் பாய்ஸ் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி வணக்கம்.